வணக்கம். நம்ம ஊர் விவசாய சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம போகிற இடம் சாதாரண மலை இல்லை, கொல்லிமலை. கொல்லிமலைனா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? 70 பெண்டு தாங்க. அந்த ஏர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 70 ஏர்பின் பெண்டு தாங்க நமக்கு ஞாபகமே வரும். அந்த 70 பெண்டு முடித்து மேலே போகிறதுக்குள்ளே சில பேருக்கு தலையே சுற்றிடும், சில பேருக்கு தூக்கம் வந்துடும், இன்னும் சில பேருக்கு இன்னும் எத்தனை பெண்டுடா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தாங்க என் பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்காங்க, அவளும் அதே தான் கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது நம்ம இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கோம். நமக்கு முன்னாடி நம்ம தம்பி பைக்கில் வேகமாக ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்காருங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஒவ்வொரு வளைவும் கடக்கும்போது கிடைக்கிற மலை காட்சியை பார்த்தா அந்த கஷ்டம் எல்லாமே மறந்துடுங்க. சுற்றி பசுமையான மரமாக இருக்கும், கோவிலாக இருக்கும், குளிர்ச்சியான காற்று கிடைக்கும், பறவைகளோட சத்தம் அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங்க. நகரத்தில் சத்தத்திலிருந்து கொஞ்சம் நேரம் தப்பிச்சு இயற்கையோடு இருக்கணும்னா கொல்லிமலை ஒரு செம்ம சாய்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா விவசாயமும் ரொம்ப பிரபலமாக இருக்குங்க. இங்கே விவசாயத்தில் மிளகு போடுவாங்க, காஃபி போடுவாங்க, அன்னாசி, பலாப்பழம் இதெல்லாம் அங்கே விளைவிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மேலே போக போக நமக்கு எல்லாமே பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும். நம்ம போன இப்போ இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நமக்கு ஃபுல்லாக ரெயினாக தாங்க இருந்தது. ஸோ இதனால் இந்த மலை இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இங்குள்ள விவசாயிகள் தான் இந்த மலை இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசனு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கிறது செக் பாயிண்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. இங்கே மோஸ்ட்டாக செக் பண்ணுவாங்க. இங்கே எல்லாம் நமக்கு போர்டில் இருக்கும், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, கொல்லிமலையை பற்றி ஒரு பெரிய சுவாரஸ்யம் நிறையா இருக்குது. அதில் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க இந்த சுவாரஸ்யம் என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. பல 100 வருஷங்களாக இந்த மலையில் மூலிகையினோட பொக்கிஷம்னு சொல்லுவாங்க இந்த மலையை, சரிங்களா? ஸோ அந்த பொக்கிஷம் ரொம்ப பல வருஷமாக இந்த மலையில் மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அது ஒரு மூலிகையாக அந்த தண்ணி தாங்க வருது நமக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பல மருத்துவ மூலிகைகள் இன்னும் சித்த மருத்துவமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவரு ஒரு சித்தா டாக்டர் தாங்க. ஸோ அதனால் அவருக்கு மேபி தெரியும் இங்கே இருக்க செடி, கொடி இதெல்லாம் என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், இது சும்மா ஜஸ்ட்டு ட்ரைலர் தாங்க. நீங்கள் மேலே போக போக தான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் தெரியும் நல்லா. ஸோ இப்போவே நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோக்கா வெயில் இல்லை. ஸோ அப்பப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது மழை லைட்டாக ட்ரெஸ்ஸல் மாதிரி வரும், அப்புறம் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த சிச்சுவேஷனு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே பலாப்பழன்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ சீசன் நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா ரோட் சைட்லலாம் பலாப்பழம், அன்னாசி பழம், அந்த மிளகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அன்னாசிலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்டேஷன் போனவுடனே இதெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு டீ குடிக்க நிறுத்தினாங்க. ஆனால் டீ குடிக்க போனால் இங்கே யாரும் 3 பேருமே டீ குடிக்க மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி, போண்டா, டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ.